ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, நாளை ஒரு அற்புதம் நடக்கப் போகுது. இதை கேட்டு சந்தோஷமாக தூங்கு. என் சாயி சொன்னால் நிச்சயமாக நடக்கும், நடத்தி காண்பிப்பார் என்ற நம்பிக்கையோடு தூங்கு. நம்பிக்கையோடு இருந்தால் உன்னுடைய சாய் நிச்சயம் நிறைவேற்றி தருவேன். நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். தைரியமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும். சாயி பார்த்து கொள்வேன் அனைத்தையும். எப்போதும் உன்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பது தானே சாயினுடைய வேலை. எதற்கு பயப்படுகிறாய்? யாரை பார்த்தும் என் பிள்ளை பயப்படக்கூடாது, எந்த இடத்திலும் பயந்து நடுங்கக்கூடாது. கோழை அல்ல என் பிள்ளை, தைரியசாலி, துணிச்சலோடு இருக்கும். அதே நேரத்தில் என் பிள்ளை திமிராக இருக்காது, ஆணவமாக இருக்காது, அகங்காரத்தோடு இருக்காது. நிறைய பேர் உன்னிடத்தில் சொல்வார்கள், அவர்கள் துணிவோடு இருக்கிறார்கள், ஆனால் அகங்காரத்தோடு ஆணவத்தோடு இருக்கிறார்கள், செருக்கோடு இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் என் பிள்ளையான நீ அப்படிப்பட்ட பிள்ளை அல்ல. சாயின் பிள்ளை அப்படிப்பட்டவர்கள் அல்லவே அல்ல. உன் ஆசைகள், உன் கனவுகள் ஒவ்வொன்றும் நாளை நிறைவேறிவிடும். அதனால் தான் அற்புதம் நடக்கும் என்று சொன்னேன். மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என்று பார்த்தாலே கேட்டாலே ஆனந்த கண்ணீரோடு நிம்மதியாக சந்தோஷமாகத்தானே தூங்குவாய். தூங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டது, பல நாட்கள், பல மாதங்கள் என்று சொல்ல மாட்டேன். எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்து விட்டாய். அந்த கஷ்டத்திலும் பெரும் கஷ்டம், ஒன்றல்ல இரண்டல்ல, கழுத்தை நெரிக்கும் அளவுக்கு உன்னை பாடாய்படுத்திவிட்டது. அந்த அழுத்தத்தால் எவ்வளவு அடிபட்டாய், அவமானப்பட்டாய், மனதில் வலியோடு இருந்தாய், உடலில் காயத்தோடு இருந்தாய். எத்தனை சம்பவங்கள் நடந்து விட்டது, அனைத்தும் எனக்கு தெரியும். நானும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஆனால் நாளை முதல் உன் வாழ்வில் புதிய அத்தியாயம் ஆரம்பித்துவிடும். நீ நன்றாக வாழ்வாய், சந்தோஷமாக இருப்பாய். நல்லதே நினைத்து நல்லதே செய்பவர்களுக்கு எந்த துன்பமும் எங்களை நெருங்காது. நாங்கள் சாயின் பிள்ளைகள் என்று தைரியமாக சொல். நான் சாயின் பிள்ளை என்று பதிவிடு, உடனடியாக பதிவிடு, நான் சாயின் பிள்ளை என்று. நீ எப்போதும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய். அப்படி இருக்கும்போது நிச்சயமாக உனக்கு எந்த கஷ்டமும் நேராது. அப்படியே கஷ்டம் வந்துவிட்டால் வந்த வழியே ஓடிப்போகும். மற்றவர்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து நீ பொறாமைப்படவில்லை, மகிழ்ச்சி அடைகிறாய். அவர்கள் மட்டும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களே, சாய் என்று ஒருபோதும் என்னிடத்தில் கேட்டதில்லை. உன் நல்ல மனதிற்கு உனக்கு எப்போதும் சந்தோஷம் மட்டும் நிரந்தரமாக கிடைக்கும். உன்னுடைய கவலைகளுக்கு நான் பொறுப்பு. கவலைகளை மறந்துவிடு, நான் அதற்கு விடை கொடுத்து விடுகிறேன். யாரை பற்றியும் நினைத்து வருத்தப்படக்கூடாது. உன்னை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும், உன் குடும்பத்தை பற்றி மட்டும்தான் யோசிக்கணும். அப்பத்தானே உன் எதிர்காலம் சிறப்பாக அமையும். மற்றவர்கள் எப்படி வேண்டுமானாலும் நினைச்சிட்டு போகட்டும். உன் மனதில் இருக்கும் பயம் உன் முகத்தில் காட்டி மற்றவர்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கும். இது வேண்டவே வேண்டாம். தோற்று விடுவாயோ என்று ஏன் கவலைப்படுகிறாய்? ஜெயிக்கப் போகிறாய். உனக்கு வெற்றி என்பதே நிச்சயமாக இருக்கும்போது தோல்வி என்ற வார்த்தைக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சாயி உன் ஆறுதலுக்காக இதை சொல்கிறேன் என்று நினைக்காதே. உனக்கு நடக்கப் போவதை தான் நான் சொல்கிறேன். உன்னை நான் தோற்க விட்டு விடுவேனா? இல்லை, நீதான் தோற்று விடுவாயா? இல்லை. உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் நான் பேசிக்கொண்டிருந்தால் ஒரு அற்புதம் நடக்கும் என்பது உண்மையான உண்மை. கரை சேர்ப்பது, நிச்சயமாக உன்னை கரை சேர்ப்பது, என் பிள்ளையை கரை சேர்ப்பது இந்த சாயினுடைய பொறுப்பு, கடமை. உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து
வளமான வாழ்க்கை வாழ்ந்து உண்மையான மகிழ்ச்சியை பெறப்போகிறாய். தங்கமே, ஓம் சாயி, ஸ்ரீ சாயி, ஜெய ஜெய சாயி என்ற சக்தி தரும் இந்த மந்திரத்தை 3 முறை எழுது, பதிவிடு. நிச்சயமாக நாளை திடீர் திருப்பம் ஏற்பட்டு ஒரு அற்புதம் நடக்கும். இது என் சத்திய வாக்கு. உன் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கப் போகிறது. நல்லதொரு விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கியிருந்த காலத்திற்கு நாளை காலை நல்லதொரு விடிவு காலம் கிடைக்கப் போகிறது. நீ என்னிடம் கேட்ட விஷயங்களுக்கும் மனதில் இருந்த வலியால் மனம் வெறுத்து போய் நீ பரிதவித்த விஷயங்களுக்கு எல்லாம் ஒட்டுமொத்தமாக விடை கிடைக்கப் போகிறது. உன் மனதில் இருப்பதை முற்றிலுமாக நான் தெரிந்து கொண்டேன். துயரத்தில் துன்பத்திலிருந்து தப்பிப்பது எப்படி, விடுபடுவது எப்படி என்ற தூக்கம் இல்லாமல் யோசித்து கொண்டே இருந்தாய் ஒவ்வொரு நாள் இரவும். இதற்கெல்லாம் நல்ல முடிவு நாளை விடியலில் கிடைக்கப் போகிறது. நல்ல மாற்றம் ஏற்பட்டு நல்ல வழி கிடைத்து உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. இந்த சாயின் பரிபூர்ண அருளும் ஆசியும் மகிழ்ச்சியும் ஒட்டு மொத்தமாக கிடைத்து நாளை நிம்மதியாக சந்தோஷமாக வாழப்போகிறாய். உன் வாழ்க்கையில் இதுவரை இருந்த கஷ்டங்கள் எல்லாம் ஓடி ஒளியப் போகிறது, இருந்த இடம் தெரியாமல். நன்மைகள் உன்னை நோக்கி வந்து கொண்டிருப்பதால் தீயவைகள் எல்லாம் உங்களை விட்டு வெளியேறி போய்விடும். பாரத்தை இந்த சாயின் பாதத்தில் மேல் போட்டு இறக்கி வைத்துவிடும். மிகப்பெரிய பரிசை உனக்கு கிடைக்கப் போகும் மிகப்பெரிய பரிசை எதிர்பார்த்து காத்து கொண்டிரு. நாளை ஒரு அற்புதம் நடக்கும். தங்கமே, ஒரு சிலரை நினைத்து நீ ஏங்காதே. இப்போது எல்லோருடனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், அதுபோதும் உனக்கு. இனி உன் பாதை அனைத்தும் சந்தோஷம் நிறைந்தது. நாளை காலை முதல் உன் வாழ்க்கை அருமையாக இருக்கும். வாழ்க்கையில் இனி கஷ்டம் என்பது உனக்கு இல்லை, எல்லாம் முடிவுக்கு வந்துவிடும். கவலையே படாது. ஆம் தங்கமே, எதிர்பாராத ஒன்று நடக்கும். உன் தன்னம்பிக்கை மிளிர்வதால் அனைத்தும் நல்ல விதமாக இருக்கும். நிச்சயமாக அன்பை கொடுக்க நினைக்கும் என் பிள்ளைக்கு அற்புதம் நடக்கும். ஓம் சாயிராம்.